படம் ஓகே, ஒரு தடவை பார்க்கலாம். படம் வந்து ஒரு இங்கிலீஷ் பண்ண மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க. பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சூப்பர் ஸ்டார்ஸ்லாம் பண்ண வேண்டிய கதை அதை எடுத்து விக்னேஷ் பண்ணியிருக்காப்புல. ஸோ வந்து ஓரளவு பார்க்குற மாதிரி இருக்குது. படம் வந்து பார்த்திங்கன்னா என்னதுன்னா, நம்ம தேசப்பட்டிருக்கானே வந்து என்ன செய்யணும்னா 2047 பார்த்தீங்கன்னா வேற ஒருத்தர் வந்து ஆள போகிறான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு பெரிய அச்சுறுத்தலாக இருக்கான். அதை எப்படி இவங்கெல்லாம் சேர்ந்து முறியடிக்கிறாங்க, இந்தியா எப்படி முறியடிச்சு ஜெயிச்சு கடைசியாக ஜெயிக்கின்னு போடுறாங்க. ஸோ இதுதான் படத்தோட கதை. விக்னேஷ் வந்து டூல் ரோல் பண்ணியிருக்காப்புல. டூல் ரோல் வந்து தேவையே இல்லை, ஆனால் டூல் ரோல் பண்ணியிருக்காப்புல. படத்தில் வந்து கிளாமர் வந்து ரொம்ப தூக்கலாகவே இருக்குது. ஸோ அதனால தான் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. இந்தளவு ஒரு தேசப்பட்டு இந்த படத்தில் வந்து இந்த அளவுக்கு கிளாவர் பண்ணணுமா, ஒருத்தர் வந்து செக்ஸ் டார்ச்சர் பண்ணுறான்னு சொன்னதை வாய்ஸ் ஓவர்லேயே ரொம்ப கன்வெர்ட் பண்ணிடலாம். அதை சீனாக பண்ணி அதை சட்டையெல்லாம் இழுத்து மியூட் பண்ணி அந்த மாதிரிலாம் ரொம்ப வல்கராக பண்ணுறது தேவையில்லை. ஒருவேளை 2K கிட்ஸ்லாம் உள்ளே வரணும் பண்ணாங்களான்னு தெரில. ஸோ இந்தளவுக்கு நான் எதிர்பார்க்கல. ரொம்ப கிளாமராக இருக்குது. மியூசிக் வந்து ரொம்ப ஆறுதலாக இருக்குது. டிஐ பார்த்தீங்கன்னா பில்லா படம் பார்த்தா நம்ம ஃபீல் இருக்குது. ஓரளவுக்கு அந்த கொஞ்சம் ஜஸ்ட்டு வந்து கண்ணை மூடிட்டு அந்த மியூசிக்கு அந்த டிஐலாம் ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் படம் மாதிரி இருக்குது. விஜய் படம் மாதிரி, அஜித் படம் மாதிரி அந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. பட் அதுக்குள்ளே மெனக்கடல் வந்து ஸ்க்ரீன் பிளேயில் வந்து போட்டோ விட்டாங்க. ஸ்க்ரீன் பிளே மட்டும் பக்கா பண்ணியிருந்தாங்கன்னா இந்த ஸ்கிரிப்ட்டுக்கு வந்து ரொம்ப நல்லாவே போயிருந்துருக்கோம். ஒரு தடவை டீசெண்டாக வாட்ச் பண்ணலாம். ஃபேமிலிக்கெலாம் வேலையே கிடையாது. அதுக்குள்ளே எந்த கனெக்டிவிட்டியுமே நம்மள்ட்ட இல்லை. நம்ம இந்தியா வந்து காத்துட்டாங்கடான்னு சொல்லிட்டு நம்ம நெஞ்ச நிமித்துற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. ஓகே, இந்தியா காப்பாற்றிட்டாங்க, ஜெய்ஹிந்த். பாலிடிக்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. ஒரு குரூப் வந்து பார்த்தீங்கன்னா 2047 வந்து இந்தியா வந்து அழிக்கணும்னு சொல்லிட்டு வருது. அந்த இதை எப்படி முறியடிக்கிறாங்க, அதில் யாருன்னு கேட்டால் அண்ணன் தம்பியே எதிரியாக இருக்காங்க. ஸோ அதுதான் கதை. ரொம்ப அதிகமாக இருக்குது. ரொம்ப கன்னு தான். கன்னு பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி கன்னே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஸ்க்ரீன் அப்படியே வருது அந்த துப்பாக்கி. ஸோ அந்த மாதிரி சிஜிஎல்லாம் பண்ணியிருக்காங்க, ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியும். எல்லாரும் போய் பாருங்கள். நாங்கள் ஒரு 2 பார்ட் வரைக்கும் பார்த்தோம். 2 பார்ட்டும் 18+ அந்த மாதிரி தான் இருக்குது. உள்ள க்ரௌடு நிறைய பேர் வராங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னும் பாக்ஸ் ஆஃபீஸ்லாம் ஃபுல்லாகிடும்னு நினைக்கிறேன். வந்துட்டே தான் இருக்காங்க. வரலனாலும் முடிச்சு விட்ருவாங்க அவங்க. பாட்டெலாம் நல்லா இருக்குது. அப்புறமா வந்து படத்தில் பார்த்தீங்கன்னா 2047 போயிட்டாங்க. டெக்னாலஜி ஐப்ரூவனாக இருக்குது. எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்காங்க. 100 வருஷம் கழிச்சு எப்படி இருக்குது, இப்போ இந்தியாவோ மொரோக்கோ அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க. ஒரே ஆக்ட்ரஸ் தான் இருக்காங்க. அவங்களுக்கு 2 டபுள் ஆக்டர் பண்ணுறாங்க. ஹீரோ வந்து 2 பேர் பண்ணுறாங்க. அண்ணன் தம்பி சூப்பராக அடிச்சிக்கிறாங்க. அவங்களும் ஸ்டோரி சூப்பராக இருக்குது. போய் பாருங்கள். ஃபேமிலி ஆடியன்ஸ் தான் வந்து பார்க்கணுமே இந்த படம். அதுக்கு தான் வரணும். நான்லாம் இப்போ போயிட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 பேர் சஜஷன் பண்ணானுக்கிறேன். எல்லோரும் வருவாங்க, ஆனால் வரமாட்டாங்க. வேஸ்ட். எவ்வளோக்கு கேட்குறீங்க? 10க்கு நான் ஒரு 100 கொடுக்கலான்னு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இப்போ நான் போய் டேரக்டர் தான் போய் பார்க்கலான்னு இருக்கேன். நான் போய் பார்க்குறேன். ஓகே போதும் ப்ரோ. ரெட்டில் வரும் ஓரளவு ஒரு வாட்டி பார்க்கலாம் ப்ரோ. ஆனால் தலைவலிக்குது ப்ரோ பார்க்கும்போது. ஆக்ஷனா இல்லை ஆக்ஷன் தான் ஃபுல்லாக. பாதி வந்து அதிலே போயிடுது அந்த சீன்லே. படம் பார்க்க முடியல ப்ரோ. 18+. ஃபேமிலியாக பார்க்க முடியாது. ஃப்ரெண்ட்ஸாக பார்க்கலாம். ஆனால் அதுவே தலைவலிக்கும் ப்ரோ. ஒன்றுமே இல்லை ப்ரோ. சொல்கிற மாதிரி தலை வலிக்குது ப்ரோ. உள்ள ஸ்டோரி ஒன்றுமே புரியல ப்ரோ. தெரில, புதுசாக நடிச்சிருக்காரு. கொஞ்சம் நல்லா நடிச்சிருந்தா நல்லாயிருக்கும். ஆனால் வந்து படம் வந்து ஸ்டோரி மாரியே தெரில. அது ஃபுல்லாக கிராஃபிக்லேயே வந்துச்சு படம். அதனால் மைண்டில் இல்லை. ரேட்டிங்னா எவ்வளோ 10க்குனா ஒரு 5 அந்த மாதிரி.